வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சாலை பாதுகாப்பு பத்தின ஒரு மிக முக்கியமான விஷயம். இது வெறும் சில புதிய விதிகள் மட்டும் இல்ல. இது சாலை பாதுகாப்பு பத்தி நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்தப் போற ஒரு புதிய தத்துவம். நெடுஞ்சாலை குறியீடுல வந்திருக்கிற இந்த மாற்றம் இப்போ ரோடுல யாருக்கு அதிக பொறுப்பு இருக்குன்னு தெளிவா சொல்லுது. வாங்க, இது நம்ம பயணத்தை எப்படி பாதுகாப்பானதா மாத்தப் போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். நெடுஞ்சாலை குறியீடுன்னா அது டிரைவர்ஸ்க்கு மட்டும்தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையல்ல. நீங்க ஒரு பாதச்சாரியா இருக்கலாம், சைக்கிள் ஓட்டுறவரா இருக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமான ஒரு வழிகாட்டி புத்தகம். இதோட ஒரே நோக்கம் நம்ம சாலைகளை எல்லாருக்கும் பாதுகாப்பானதா மாத்துறதுதான். இந்த ஒரு வரி விஷயத்தோட மொத்த சாரத்தையும் சொல்லிருது இல்லையா? சாலை பாதுகாப்புங்கிறது யாரோ ஒருத்தரோட வேலை இல்ல, அது நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பு. ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த பொறுப்பு எல்லாருக்கும் சமமானது கிடையாது. அதத்தான் இந்த புதிய குறியீடு இப்போ மறுவரையறை செய்யுது. சரி, நம்மளோட கூட்டு பொறுப்பை நாம எப்படி சரியா நிறைவேற்றுறது? அதுக்கான முதல் படி விதிகளை தெளிவா சரியா புரிஞ்சுக்கிறது தான். இந்த குறியீடுல 2 விதமான விதிகள் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் அல்லது செய்யக்கூடாது, அதாவது மஸ்ட் அல்லது மஸ்ட் நாட்னு வந்தா அது நேரடியான சட்டம். அத மீறினா அது ஒரு கிரிமினல் குற்றம். ஆனா வேண்டும் அல்லது கூடாது, அதாவது ஷுட் அல்லது ஷுட் நாட்னு வந்தா அது ஒரு வலுவான அறிவுரை. ஒருவேளை விபத்து ஏற்பட்டா நீங்க ஏன் இந்த அறிவுரையை பின்பற்றலன்னு நீதிமன்றத்துல கேள்வி வரும். அப்போ தப்பு யார் மேலன்னு தீர்மானிக்க இது ரொம்ப முக்கியமா இருக்கும். சரி, இப்போ நாம இந்த பகுதியோட மிக முக்கியமான மையப்புள்ளிக்குள்ள போலாம். சாலை பயனர்களின் படிநிலைன்னு சொல்ற இந்த புது கொள்கை நாம இதுவரைக்கும் சாலை பாதுகாப்பா அணுகின முறையையே அடியோடு மாத்துது. இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சுருக்கமா சொல்லணும்னா, எந்த வண்டியால அதிக சேதம் உண்டாக வாய்ப்பிருக்கோ அந்த வண்டியை ஓட்டுறவங்களுக்கு தான் அதிக பொறுப்பு. அதாவது உங்க வாகனம் பெருசாக பெருசாக மத்தவங்களோட பாதுகாப்பு மேல உங்களுக்கும் பொறுப்பு அதிகமாகிட்டே போகும். இந்த பட்டியல பாருங்களேன். மேல பெரிய லாரி, பஸ் இருக்கு. அப்படியே வரிசையா கீழே வந்தா கடைசில பாதசாரிகள் இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு லாரி டிரைவர் தனக்கு கீழே இருக்கிற வேன், கார், பைக், சைக்கிள், பாதசாரிகள்னு எல்லார் மேலயும் கூடுதல் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு கார் ஓட்டுற நாம நமக்கு கீழே இருக்கிற பைக், சைக்கிள், பாதசாரிகள் மேல அதிக பொறுப்போட இருக்கணும். இது ஒரு மேல இருந்து கீழ் நோக்கிய பாதுகாப்பு சங்கிலி மாதிரி. சரி, இந்த தத்துவம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல் உதாரணம், ஜங்ஷன்ல பாதசாரிகள்ல நாம எப்படி அணுகுறோங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புது விதி. நல்ல கவனிங்க. முன்னாடியெல்லாம் பாதசாரி ரோட்டை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம வண்டியை நிறுத்துவோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. நீங்க ஒரு ஜங்ஷன்ல திரும்ப போறீங்க, அங்கே ரோட்டை கிராஸ் பண்றதுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருந்தாலே போதும், நீங்க தான் வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு வழிவிடணும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய மனநிலை மாற்றம். இங்க இந்த படத்தை பாருங்க. இந்த நீல நிற கார் டிரைவர் பாக்குறார். 2 பேரு ரோட்டை கிராஸ் பண்ண வெயிட் பண்றாங்க. புது ரூல் படி அவங்க பாதுகாப்பா கடந்து போற வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இவரோட பொறுப்பு. இந்த மாதிரி சூழல்ல முன்னுரிமை எப்போதுமே பாதசாரிகளுக்கு தான். அடுத்ததா சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் குதிரை சவாரி செய்யறவங்களுக்கும் எப்படி இடம் கொடுக்கணும்னு பார்க்கலாம். இதுவும் நாம அடிக்கடி சந்திக்கிற ஒரு சூழ்நிலை தான் இல்லையா? இதோட அர்த்தம் ரொம்ப நேரடியானது. ஒரு சைக்கிளிஸ்ட் நேரா போய்கிட்டு இருக்காருன்னு வைங்க. நீங்க இடது பக்கம் திரும்பி அவரோட வழியில குறுக்க போகக்கூடாது. நீங்க எப்படி இன்னொரு காரோட வழியில குறுக்க போக மாட்டீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்க காத்திருந்து அவங்க பாதுகாப்பா போனதுக்கு அப்புறம் தான் திரும்பணும். இந்த சில்வர் கலர் காரை பாருங்க. அது உடனே திரும்பிச்சுன்னா என்னாகும்? அந்த சைக்கிளிஸ்ட் ஒன்னு சடனா பிரேக் அடிக்கணும், இல்லனா திசை மாறணும். ரெண்டுமே ரொம்ப ஆபத்து. அதனால பாதுகாப்பான செயல் என்னன்னா, அந்த சைக்கிளிஸ்ட கடந்த பிறகு போதுமான இடைவெளி இருக்கும்போது திரும்புவதுதான். ஆக இந்த புதிய படிநிலையோட மொத்த நோக்கமே ரோட்ல யாருக்கெல்லாம் எளிதா பாதிப்பு ஏற்படுமோ அவங்கள பாதுகாக்கிறது தான். இதை இன்னும் சில நடைமுறை உதாரணங்களோட பார்க்கலாம். இந்த 4 குழுக்களும் தான் சாலையில அதிக ஆபத்தை எதிர்கொள்றாங்க. குறிப்பா குழந்தைங்க, வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள். நாம வண்டி ஓட்டும்போது இவங்க நம்ம வீட்ல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா போதும், நம்ம கவனம் தானாகவே அதிகமாகிடும். இப்போ நான் சொல்ல போற ஒரு கணக்க கொஞ்சம் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஒரு வாகனம் மணிக்கு வெறும் 32 கிலோமீட்டர் வேகத்துல, அதாவது ரொம்ப மெதுவா போய் ஒரு பாதசாரி மேல மோதினாலே அந்த பாதசாரி இறந்து போக 20ல் 1 பங்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ அதே வேகத்தை இரட்டி பாக்குறோம். மணிக்கு 64 கிலோமீட்டர். இந்த வேகத்துல மோதினா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பாதசாரி உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். பாருங்க, நம்ம வேகத்துல இருக்கிற ஒரு சின்ன அதிகரிப்பு ஒரு உயிரையே பறிச்சிடும். வேகத்தை குறைப்போம்,
உயிர்களை காப்போம். வேகம் மட்டும் பிரச்சனை இல்ல, அடுத்து என்ன நடக்கலான்னு ஊகிக்கிறதும் ரொம்ப முக்கியம். இடது பக்கம் இருக்கிற படத்தை பாருங்க. ஒரு ஐஸ்கிரீம் வண்டி. எந்த நேரத்துல வேணும்னாலும் ஒரு குழந்தை ஐஸ்கிரீமை மட்டுமே பார்த்துக்கிட்டு ரோட்டுக்கு ஓடி வரலாம். வலது பக்கம் ஒரு ஜங்ஷன். ஒரு பைக் ஓட்டுறவர் ரொம்ப சுலபமா காரோட பார்வையில இருந்து மறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எந்நேரமும் நாம விழிப்புடன் இருக்கணும். நம்ம படிநிலையில முதல் இடத்துல இருக்கிற பெரிய வண்டிகளை ஞாபகம் வச்சுக்கோம். ஒரு லாரி திரும்பும்போது அதுக்கு நிறைய இடம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அதோட டிரைவரால உங்களை கண்ணாடியில பார்க்க முடியாத இடங்கள், அதாவது பிளைண்ட் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும். அதனால அதுக்கு பின்னால போகும்போது எப்பவுமே நல்ல இடைவெளி விட்டு போங்க. அவர் உங்களை பார்க்கறாரான்னு உறுதிப்படுத்திக்கிறது உங்க பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம். கடைசியா விஷயம் இவ்ளோதான். சாலைங்கிறது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் இல்ல. அது நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கிற ஒரு பொதுவான இடம். இந்த புது நெடுஞ்சாலை குறியீடு நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் கேக்குது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்கள பாதுகாக்கிறதுக்காக உங்க ஓட்டு முறையில நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? யோசிச்சு பாருங்க.